Today we will learn about the part of speech. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா part of speech தான் பார்க்க போறோம். Part of speechனா என்ன? A part of speech is a category of words based on their role or function in a sentences. அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குனா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸும் தனக்கான ரோலை ப்ளே பண்ணும். இப்போ பார்ட் ஆஃப் த பாடி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் அதற்கான வேலையை செய்யற மாதிரி இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸும் தனக்கான ரோலை ப்ளே பண்றது தான் என்னது பார்ட் ஆஃப் ஸ்பீச். தேர் ஆர் 8 பார்ட் ஆஃப் ஸ்பீச். 8 இருக்கு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் நவுன் அப்படின்னா பெயர் சொல். ஒன்றின் பெயரை குறிக்கிறதா என்னது பெயர் சொல். ஃபார் எக்ஸாம்பிள் கீதா, ராமு, அந்த மாதிரி பெயரை குறிக்கிறதா என்னது பெயர் சொல். நெக்ஸ்ட் வேர்ப். வேர்ப் அப்படின்னா வினை சொல். நம்ம செய்யக்கூடிய வேலையை குறிக்கிறது தான் என்னது வினை சொல். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா she writes a letter. இதுல ரைட் அப்படிங்கிறது எழுதுறது சொல்லுது. அது செய்யக்கூடிய வேலையை குறிக்கிறதுனால இது என்னது வேர்பு. நெக்ஸ்ட் they play football. இதுல play அப்படிங்கிறது விளையாடுறது செய்யக்கூடிய வேலையை குறிக்கிறதுனால இது வேர்பு. நெக்ஸ்ட் we eat rice every day. eat நம்ம செய்யக்கூடிய வேலையை குறிக்கிறதுனால இதுதான் என்னது வேர்ப். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா தமிழ்ல பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இருக்குல்ல நவுன், இந்த நவுனை மிகைப்படுத்தி காட்டுறது தான் என்னது பெயர் எச்சம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஏ ரெட் ரோஸ். இதுல ரோஸ் அப்படிங்கிறது என்னது ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். ரெட் ரோஸ், இந்த ரோஸை மிகைப்படுத்தி காட்டுறதுனால இதுல ரெட் என்னது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஏ பிக் ஹவுஸ். ஹவுஸ் வீடு அப்படிங்கிறது ஒரு நவுன், ஒரு பெயரெச்சம். பிக் ஹவுஸ் எப்படிப்பட்ட வீடா இருக்கு, பெரிய வீடா இருக்கு அப்படிங்கிறதுனால இது என்னது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் எ ஸ்மார்ட் பாய். பாய் அப்படிங்கிறது ஒரு நவுன், ஒரு பெயரெச்சம், சாரி ஒரு பெயர் சொல். இதை வந்து அந்த பாயை மிகைப்படுத்தி ஸ்மார்ட் பாய் அப்படின்னு சொல்றதுனால இது என்னது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் அட்வர்ப். அட்வர்ப் அப்படின்னா என்னது வினையெச்சம். இந்த இருக்குல்ல வேர்ப், இந்த வேர்பை நம்ம எக்ஸ்ட்ராடினரியா காட்டுறது தான் என்னது அட்வர்ப். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா she sings sweetly. இல்ல sings அப்படிங்கிறது என்னது வேர்பு. அவள் பாடுகிறாள். எப்படி பாடுகிறா, ஸ்வீட்டா பாடுறா. இப்போ இந்த வேர்பை இது எக்ஸ்ட்ராடினரியா காட்டுறதுனால இது என்னது அட்வர்ப். he runs fast. ரன் அப்படிங்கிறது ஓடுறது. எப்படி ஓடுறான், ஃபாஸ்டா ஓடுறான். இந்த செய்யக்கூடிய வேலையை எக்ஸ்ட்ராவா காட்டுறதுனால இது என்னது அட்வர்ப். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொனவுன். தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா பிரதிபெயர் அல்லது சுட்டு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இருக்குல்ல நவுன், இந்த பெயர் சொல், அதோட பிரதி தான் என்னது ப்ரொனவுன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்ப ரமேஷ் இருக்குன்னா அதோட ப்ரொனவுன் என்னது ஹி. சீதா இருக்கு அப்படின்னா அதோட ப்ரொனவுன் என்னது ஷி. கேட் இருக்கு அப்படின்னா அதோட ப்ரொனவுன் என்னது இட். இந்த மாதிரி நவுனை பிரதியா வர்றதா என்னது ப்ரொனவுன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். அதாவது தமிழ்ல முன்னிலை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிப்போசிஷன், பொசிஷன், ஒரு இருக்கக்கூடிய அந்த நிலைமையை குறிக்கிறதா என்னது ப்ரிப்போசிஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா the cat is on the table. cat எங்க இருந்தது, on the table, டேபிள் மேல இருந்துச்சு. சோ இதுதான் என்னது ப்ரிப்போசிஷன். the pen is in the bag. பென் எங்க இருந்துச்சு, பேக்குக்குள்ள இருந்துச்சு. சோ இதுல இஸ் தான் என்னது ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் கன்ஜக்ஷன். தமிழ்ல இடைச்சொல் சொல்லுவோம். கன்ஜக்ஷன், ஜங்ஷன் அப்படின்னா இணைப்பு சொல். ஒரு சென்டென்ஸ்ல இணைக்கிற வரக்கூடிய சொல்லுதான் என்னது கன்ஜக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்க பாருங்க, ஐ லைக் டீ அண்ட் காஃபி. ஐ லைக் எனக்கு டீயும் பிடிக்கும் காஃபியும் பிடிக்கும். அப்ப இந்த ரெண்டையும் இணைக்கிற விதமா வரக்கூடிய இந்த அண்ட் தான் இதுல என்னது கன்ஜக்ஷன். ஷீ இஸ் புவர். அவ ரொம்ப ஏழை. பட் ஹானஸ்ட். அவ ஏழையா இருந்தாலும் அவ எப்படி இருப்பா, ஹானஸ்டா இருப்பா. சோ இந்த ரெண்டையும் இணைக்கிறது தான் என்னது இந்த வேர்டு தான் பட். இதுதான் கன்ஜக்ஷன். யூ மஸ்ட் ரன் ஃபாஸ்ட் ஆர் யூ வில் மிஸ் த பஸ். நீ வந்து ஃபாஸ்டா வேகமா போ, இல்லைன்னா என்ன செஞ்சிருவ, பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன். அப்போ இதுல ஆர் அப்படிங்கறதா என்னது கன்ஜக்ஷன்.
நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்னா வியப்பிடை சொல் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வாவ் திஸ் பிளேஸ் இஸ் பியூட்டிஃபுல். இதில் வாவ் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்றதுனால இதில் இதுதான் என்னது இன்டர்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் ஐ ஃபர்கட் மை கீஸ். என்னுடைய கீஸை மறந்துட்டேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஹே டோன்ட் டச் தட். அதை தொடாத. இந்த மாதிரி வியந்து சொல்லக்கூடியது ஆச்சரியமா சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் தான் என்னது இன்டர்ஜெக்ஷன். ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல 8 டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், ப்ரொனவுன், ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். இதோட ஃபுல் டீடைல்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.